எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பூஜை அறையில் நாம் விளக்கேற்றி வழிபடுவல. அப்படி விளக்கேற்றும் போது எந்தெந்த விளக்கு ஏற்றி வழிபட்டால் என்ன மாதிரி பலன்கள் ஏற்படுது, அப்படி விளக்கேற்றும் போது என்ன விஷயங்களை கட்டாயம் பின்பற்றணும், எந்த தவறை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்திங்கன்னா அனைவருடைய வீட்லேயும் எப்போதுமே விளக்கேற்றி வழிபடக்கூடிய ஒரு விளக்காக இருக்குது. மற்ற விளக்குகளை விட காமாட்சி அம்மன் விளக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்ததுங்க. இந்த காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி ஏற்றி வழிபடுவதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பழங்காலத்திலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லோருடைய வீட்டிலுமே காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும்தாங்க முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து, மற்ற விளக்குகள் இருந்தாலும் தினசரி நம்ம பூஜையில் ஏற்றி வழிபடுறோம்ல. வீட்டில் மற்ற விளக்குகள் எரியலனா கூட காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும்தான் எரிய வேணும், அது எரியாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னு தெரியுமாங்க? ஏன் இந்த விளக்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. காமாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கக்கூடிய அன்னை பராசக்தி தான் நம்ம காமாட்சி அம்மன் சொல்கிறோம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுமே பார்த்தீங்கன்னா அம்மன் காமாட்சியாகவே அருள் பாலிக்கிறார். காமாட்சி அம்மன் ஒரு முறை உலக நன்மைக்காக வேண்டிதாங்க கடுதவம் புரிந்து கொண்டு இருந்திருக்கா. அப்போது உலகம் சுமிச்சமாக இருக்கணும், உலக மக்கள் யாவருமே கொடியவர்களிடம் அகப்பட்டு துன்புறாம பாதுகாப்பாக வாழணும்னு தவம் புரிந்து கொண்டிருக்கா அன்னை காமாட்சியுமே. இந்த கடுமையான முயற்சிக்கு மற்ற எல்லா கடவுள்களும் பார்த்தீங்கன்னா தலைவணங்கி அவளுக்குள்ள ஐக்கியம் அடைந்திருக்காங்களா. காமாட்சி அம்மனுடைய விளக்கு ஏற்றி வழிபடுவங்களுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் அருளாசை உங்களுக்கு கிடைத்திருங்க. மற்ற எல்லா விளக்குகளை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் தான் முக்கியத்துவம் கொடுக்க இதுதாங்க காரணம். இன்று வரையிலும் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வீடுகளையும் நம்ம ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு விளக்கு தாங்க இந்த காமாட்சி அம்மன் விளக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்திற்கு இணையாக இந்த காமாட்சி அம்மனை வழிபடுவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் எதுன்னே தெரியாமல் இருப்பீங்களே. அப்படிப்பட்டவங்க நீங்கள் காமாட்சி அம்மனை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய குலதெய்வ குற்றம் இல்லாமல் உங்களுடைய குலம் பார்த்தீங்கன்னா தலைத்து வளருங்க. குலதெய்வம் தெரிந்தவங்க காமாட்சி அம்மன் விளக்கை தினமுமே ஏற்றி வழிபட்டு வருவது குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு எப்போதுமே பெற்றுத்தருங்க. காமாட்சி அம்மனுடைய அருளும் ஒரு சேர கிடைக்க பெற்று உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிம்மதியான வாழ்க்கையாக வாழுவீங்க. துன்பம் வரக்கூடிய போதெல்லாம் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வழிபட்டாலே போதுங்க. வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் காணாத இடம் போயிடுமா. காமாட்சி அம்மன் விளக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா லட்சுமி, சரஸ்வதி, துர்கைன்னு 3 பேருடைய சக்தி இருக்குது. இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வழிபடுவதால் 3 தேவியங்களுமே அருளும் முப்பெரும் செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. கல்வி, செல்வம், வீரன்னு 3மே ஒருவருக்கு தேவையான வரங்களாக இருக்குதில்ல. இந்த 3மே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தினமுமே உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மனை நினைத்து கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வதும் உங்களுக்கான நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க. நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சுத்தமாக தான் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றணும். ஜோதி சுடர் விட்டு நேராக எரிய வேண்டுங்க. விளக்கை முறையாக நீங்கள் புஷ்பத்தை கொண்டு தான் அணைக்கணும். வாயால் ஒருபோதும் அணைத்திடாதீங்க. எல்லா கடவுள்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய படத்துக்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றி வழிபடுங்க. இதில் எந்த ஒரு குற்றமும் ஏற்படாது. காமாட்சி அம்மன் விளக்கில் ஊற்றக்கூடிய எண்ணெய் தரமானதாக இருக்கணுங்க. எண்ணெய் பச்சை நிறத்திற்கு மாறும் வரை அப்படியே விட்டு ஏற்றாதுங்க. வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சுத்தம் செய்து காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபடணும். எண்ணெய் திரிக்கிருதி தீபத்தில் நெருப்புப்பட்டு கருப்பாக மாறவே கூடாது. நீங்கள் கவனமாக பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயந்தாங்க இது. தானாகவே விளக்கு எரிந்து அணையும்படி பார்க்காதீங்க. அணைவதற்கு முன்னாடியே நீங்கள் புஷ்பத்தை கொண்டு காமாட்சி அம்மன் விளக்கை அணைத்துக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளை துளக்காதீங்க. மற்ற நாட்களில் முன்னரே நீங்கள் பூஜை அறையில் வழிபடுவதற்கு முன்னாடியே காமாட்சி அம்மன் விளக்கை சுத்தம் செய்து வைத்துக்கோங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா விளக்குக்கு நீங்கள் சந்தனம், குங்குமம் வைத்து மஞ்சள் வைத்து வழிபாடு செய்யலாம். வீட்டு பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றி வழிபடுவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய அருள் கிடைப்பதற்காக தான். அப்படி இருக்கையில் நீங்கள் அகல் விளக்கு கொண்டு ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லைன்னா மாலை 6 மணிக்கு மேலே இந்த ஒரு வழிபாடு செய்து பாருங்கள்.
இந்த மாதம் ஆடி மாதமாக இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் இதுங்க. இல்லைன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை எப்போது செய்ய முடியுமோ அப்போது செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. பரிகாரத்திற்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் ஒரு தாம்பழ தட்டை எடுத்துக்கணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க முதல்ல. பின்னர் பார்த்தீங்கன்னா கிளியதை ஒரு நல்ல வெற்றிலையாக 5 எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். இதுக்கு காம்பு பகுதி உட்புறமாகவும் நுனி பகுதி பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக இருக்குமாறு வட்ட வடிவில் நீங்கள் இந்த 5 வெற்றிலைகளையும் தாம்பழத்தில் வச்சிடுங்க. இப்பொழுது பார்த்தீங்கன்னா நடு பக்கத்தில் சிறிய இடம் காலியாக இருக்கும். அந்த இடத்துல தாங்க நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. மஞ்சள் வைக்கும்போது அந்த மஞ்சளுடன் இணைந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வைக்கணும். கெட்டியாக நீங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதன் மேலே உருண்டையாக வச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு மேலே நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த விளக்கு தான் இந்த அகல் விளக்கை நீங்கள் எடுத்து அதில் நீங்கள் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்யணும். அதற்காக நீங்கள் 5 ரூபாய் இல்லைன்னா 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னீரில் சுத்தம் செய்து ஒவ்வொரு வெற்றிலை மீது அந்த 1 ரூபாய் நாணயத்தை வைக்கணுங்க. அந்த நாணயத்துக்கு மேலே நீங்கள் சந்தனம் குங்குமம் வைத்து வழிபாடு செய்யணும். வெற்றிலுடைய நுனி பகுதியிலும் சந்தனம் குங்குமத்தை வைத்து வழிபாடு செய்யுங்க. வெற்றிலுடைய நுனி பகுதியில் இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயத்தை நடுவில் இருக்கக்கூடிய இடத்தை வாசனை மிகுந்த மலர்கள் வைத்து நீங்கள் அலங்காரம் செய்துக்கணும். இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாலட்சுமியாரை நினைத்து கொண்டு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. தீபத்தை ஏற்றி முடித்த பிறகு நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டாங்கத்தை 3 முறை பாராயணம் செய்து வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம். இந்த நாளை நீங்கள் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்து வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா முடியாதவங்க வெறும் கற்கண்டை வைத்தாவது வழிபாடு செய்யலாங்க. இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கிடுங்க. உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை விலகிடும், தனதானியம் அதிகரித்திடுங்க, சர்வ காரியம் உங்களுக்கு சித்தி கிடைத்திடும். வீட்டு பூஜையில் எப்படிப்பட்ட விலை உயர்ந்த விளக்குகள் வைத்து வழிபட்டாலும் இந்த காமாட்சியம்மன் விளக்கு அகல் விளக்கு வைத்து வழிபடுவதாங்க சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. பொதுவாகவே நம்ம செல்வத்தின் அதிபதியாக சொல்லக்கூடியவர் தான் இந்த குபேரர். குபேரரை வணங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த ஒரு குபேர விளக்கை ஏற்றி வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா செல்வம் பெருகிடுங்க. இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்ற சரியான நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான். வியாழக்கிழமை தான் குபேர வழிபாடு அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி தரும். அந்த நாளில் நீங்கள் மாலை 5 முதல் இரவு 8 மணிக்குள்ள இந்த ஒரு குபேர விளக்கை ஏற்றி வைத்து பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் குபேர விளக்கை ஏற்றி எப்படி வழிபட்டு மகாலட்சுமியின் வீட்டிற்கு அழைப்பதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. குபேரருக்கு ரொம்பவே விருப்பமான நாள் தான் இந்த வியாழக்கிழமை. வியாழக்கிழமை தினத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய வாசலில் நீங்கள் மாலை நேரத்தில் செம்மண் பட்டையிட்டு அலங்காரம் செய்துக்கணும். அதன் மீது நீங்கள் பச்சரிசி மாவில் கோலம் போட்டுடுங்க. வாசல் நிலைப்படிக்கு நீங்கள் சந்தன குங்குமம் வைத்து வழிபாடு செய்யணுங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா கருப்புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை இந்த ஒரு பரிகாரத்துக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் 2ஆக வெட்டி ஒரு துண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் மற்றொரு துண்டில் குங்குமம் தடவி நிலப்படிக்கு இருபுறமும் ஒவ்வொன்றாக வைத்திடுங்க. பின்னர் நிலைப்படியினுடைய இரு பக்கமும் நீங்கள் மலர்கள் வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க. விளக்கு ஏற்றும் போது நீங்கள் வீட்டில் வாசலின் முன்னாடி நின்றபடி தான் இடதுபுறத்தில் ஒரு மரப்பலகை இல்லைன்னா தட்டி நன்றாக சுத்தம் செய்து குபேர விளக்கை வைக்கணும். இதற்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்திடுங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி 2 திரிகள் இட்டு ஒன்றாக சேர்ந்து திரியாகி குபேர விளக்கில் போட்டு வழிபடுங்க. வீட்டில் எப்போதுமே வீட்டில் விளக்கேற்றும் போது பூஜை அறையில் விளக்கேற்றியவுடன் குபேர விளக்கிலும் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணுமா. குபேர தீபத்தை குபேர காயத்ரி மந்திரம் சொல்லிக்கொண்டே நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. தெரியாதவர்கள் குபேரனுடைய மந்திரங்களை ஒழிக்க செய்து கூட இந்த ஒரு வழிபாடு செய்திடுங்க. இப்படி நீங்கள் செய்வதால் உங்கள் வீட்டில் குபேரருடைய அருள் கிடைத்திடுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. தொடர்ந்து நீங்கள் குபேர வழிபாடு செய்து விளக்கேற்றி வருவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கோ துன்பங்களுக்கோ நீங்கள் விளக்கேற்றி வழிபடும் போது வெள்ளை திரி கொண்டு வழிபாடு செய்வது வீட்டில் அமைதி நிலவு செய்யுங்க, நன்மைகளை பெருக செய்யும். அதுவே மஞ்சள் துணி திரியை நீங்கள் பயன்படுத்துவது மங்கள காரியங்களுக்காகவும் தெய்வ காரியங்களுக்கு நீங்கள் இந்த திரியை பயன்படுத்திக்கலாம். சிவப்பு திரி பார்த்தீங்கன்னா தைரியத்தையும் வீரத்தையும் வெற்றியையும் இந்த திரி உங்களுக்கு பெற்றுத்தருங்க.
அதுவே நீங்கள் வாழைத்தண்டு திரி பயன்படுத்தி விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கிடுங்க. அதுவே நீங்கள் தாமரை தண்டு திரி கொண்டு விளக்கேற்றுவதால் ஞானத்தை நீங்கள் பெற்றிடுவீங்க. பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.